ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீனட் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத வெறும் ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, பீனட் அண்ட் ஜாகரி. இதுக்கு கார்டமம் பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இப்போ பீனட் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம்ஸ் பீனட்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த பீனட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோர்ஸாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஜாகரி வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுரும். இப்போ வந்து நான் இது கூட ஜாகரி ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. நான் இதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆட் பண்ண போகிறது கிடையாது. முதல்ல பாதி இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த பாதியை நான் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். நம்ம பீனட்ஸோட ஜாகரியும் ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை அரைச்சிட்டோம். நான் வந்து பாதி தான் ஆட் பண்ணேன். தட் இஸ் ஒரு 100 to 125 கிராம்ஸ் அளவுக்கு ஜாகரி இதில் ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த அளவு ஸ்வீட்னஸ் போதும்னு தோணுது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 25 கிராம்ஸ், தட் இஸ் ஒரு 150 கிராம் அளவுக்கு நீங்கள் ஜாகரி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ த ரேஷியோ இஸ் ஃபார் 200 கிராம்ஸ் நீங்கள் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு ஜாகரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த மிக்சரை ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். See how simple it is, right? ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, வெறும் பீனட்ஸ் அண்ட் ஜாகரி இந்த 2 இருந்தாலே போதும். நீங்கள் இதில் ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ தட்ஸ் இட். See how simple it is. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இப்போது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறவங்க தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் வித் ப்ரோட்டீன். ஸோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்பப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் ஒரு லட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது நிறைய செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் எடுத்து வைக்க முடியாது. பீனட்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை வச்சிட்டிங்கன்னா தாராளமாக 15 டேஸ்க்கு நீங்கள் சாப்பிட்லாம். பட் அதுக்கு மேலே நல்லா ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.